அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், கடந்த 2 நாட்களாக மிகவும் ஒரு பரவலான ஒரு செய்தி, இஸ்லாத்திலே புதிதாக 6வது கடமை என்று பேசப்படுகின்ற ஒரு செய்தி. இஸ்லாத்திலே 5 கடமைகள் தான, அது என்ன 6வது கடமை என்று சொன்னால், மரியாதைக்குரிய சீமானவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாத்திலே 6வது கடமையாக திமுகவிற்கு வாக்களிப்பதை வைத்திருக்கிறார்கள் என்று அவர் பேட்டியிலே சொல்லி இருக்கிறார். நபிகள் நாயகமே வந்து சொன்னாலும் இவர்கள் கேட்க மாட்டார்கள், திமுகவிற்கு வாக்களிப்பதை நிறுத்த மாட்டார்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். அதே போல இந்த 2 விஷயங்களை வைத்து பார்க்கிற பொழுது, அவர் வேறு யாராவது ஒருவர் மேடைகளிலே இஸ்லாத்திற்கு 6வது கடமை இருக்கிறது, அது திமுகவிற்கு வாக்களிப்பது என்று பேசியதை அவர் கேட்டிருந்தாலும் கூட, இஸ்லாத்தை பற்றி பொது அறிவே இல்லாதவனுடைய பேச்சுக்களை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை, இஸ்லாத்தினுடைய அமைப்புகளை யாராலும் மாற்ற முடியாது. அது அல்லாஹ்வினுடைய சட்டம். அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தொகுத்து தந்திருக்கிறார்கள். அதனுடைய விளக்கமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அளவு கடந்த இந்த சீமானினுடைய பேச்சுக்கள் எல்லாம் மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, எனக்கு இஸ்லாமியர்களோட வாக்களிப்பதே கிடையாதுன்னு சொல்றாரு. கண் கூடாக நாமே பார்க்கின்றோம். நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமியர்களே ஏகப்பட்ட பேர் சீமானிற்கு ஆதரவாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை அவர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் உங்களுடைய தலைவர் என்று சீமானிற்காக நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் தலைவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்லாமியர்கள் வாக்கு என்பதே எனக்கு கிடையாது, இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுறதே இல்லை என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறார். யோசிங்கள் அருமையானவர்களே, நீங்கள் யாருக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் யாருக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்தில் 6வது கடமை என்றெல்லாம் இஸ்லாமிய சட்ட திட்டங்களை குறித்து பேசுவது என்பது முற்றிலும் தவறானது. முற்றிலும் இஸ்லாத்திற்கு, இஸ்லாமிய மக்களை தொடர்ந்து ஏதோ ஒரு வகையிலே குத்தி காட்டிக் கொண்டே இருப்பது, ஒரு படங்களின் மூலமாகவோ அல்ல மற்ற ஏதாவது ஒரு செயலின் மூலமாகவோ இஸ்லாமியருடைய மனதை பாதித்துக் கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு திமுகவிற்கு வாக்களித்தார்கள், இன்றைக்கு இஸ்லாமியர்கள் திமுகவிற்கு வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு உண்டான ஒரு காரணம் என்று தெரியுமா? ஆரம்ப காலகட்டத்திலே அண்ணாவும் காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கூட்டணியும் வலுவாக இருந்தது. அதை தொடர்ந்துதான் இஸ்லாமியர்கள் எல்லாம் நல்ல கூட்டணியாக இருக்கிறது என்று மனதிலே வைத்துக் கொண்டுதான் வாக்களித்துக் கொண்டிருக்காருடைய, மற்ற வேறு எந்த விதமான இதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்ல சரியான ஒரு ஆட்கள் யாரும் இல்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் வருகின்ற 2026 மாற்றம் ஏற்படலாம். அது இறைவன் புறத்தில் இருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய மனதிலே அல்லாஹ் எதை ஏற்படுத்துகிறானோ அதை அல்லாஹ் தஆலா அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா அதை ஏற்படுத்தியும் காட்டுவான். அருமையானவர்களை, நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு விதத்திலும் நாம் யாருக்காக உழைக்கிறோம் என்பதை சிந்தித்து உழைக்க வேண்டும். சிந்தித்து செயல்படுவேன். வரக்கூடிய காலகட்டத்தில் வெற்றி பெற்ற மக்களாக நாம் ஆகுவோம்.